அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அகிலத்தின் அருள்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேற்றினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே தாஹா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்து கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. அருமையான மூமின்களை, மே மாதம் வந்தாலே மக்கள் தங்கள் குடும்பங்களை பார்ப்பதற்காக, சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக வெளியூருக்கு பயணப்படுபவர்களும் உண்டு. அதுபோன்று கடும் வெப்பத்தால் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி வசதி இருப்பவர்கள் சுற்றுலா செல்லக்கூடிய காட்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பயண செலவு எக்கச்சக்கமாக ஆயிடுது. சாதாரண காலங்களில் ஒரு டிக்கெட் 500 ரூபா அப்படின்னா இந்த மே மாதத்தில் அவன் போட்டு தீட்டு தான் அது அவன் சொல்கிறது தான் காசுங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகி போச்சு. பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும் என்கிற தலைப்பில் பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அருமையான மூமின்களை, மனிதனும் பயணமும் இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது பயணங்கள் 5 விதமாக நமக்கு பிரித்து காமிக்கிறார்கள் மேன்மக்கள். சில பயணங்கள் வாஜிபான பயணங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஹஜ் செய்ய செல்கிறார், இந்த பயணம் வாஜிபான பயணம். அதுபோன்று ஜிஹாதுக்கு செல்வது இதுவும் வாஜிபான பயணம். முஸ்தஹப்பான பயணம் இருக்கிறது. உம்ரா செல்வது, கடமையான ஹஜ்ஜை முடித்துவிட்டு மேன்மிச்சமாக ஹஜ் செய்கிறார்களே, இந்த பயணங்கள் எல்லாம் முஸ்தஹப்பான பயணத்தில் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சில பயணங்கள் ஹராமான பயணங்களும் இருக்கிறது. அது என்ன ஹராமான பயணம்? இந்த இடத்துக்கு போனால் உல்லாசமாக அந்நிய பெண்களிடத்தில் சுகம் கொண்டு விட்டு வரலாம் அல்லது திருடி விட்டு வரலாம் என்று சொல்லி ஒரு பாவமான காரியத்திற்கு செல்கிறானே, இந்த பயணம் ஹராமான பயணம் என்பதை மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மக்ரூஹான பயணமும் இருக்கிறது. சில பேர்கிட்ட எங்கேயாவது போவாங்க, எங்கெங்கே போகிறீங்க, எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படிம்பார். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலம்பார். எந்த நோக்கமும் இல்லாமல் போகிறாரே, இந்த பயணம் மக்ரூஹான பயணம் என்பதையும் மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகுமான பயணம் என்று இருக்கிறது. வியாபாரம் செய்வதற்காக, சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக இப்படிப்பட்ட பயணமும் இருக்கிறது என்பதை நமக்கு மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த பயணமாக இருந்தாலும் பயணங்கள் என்பது சிரமமானது தான். அது மட்டுமல்ல, பயணம் செய்யக்கூடிய இடங்களிலே நமக்கு நிறைய படிப்பினைகளும் அத்தாட்சிகளும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் உடத்து இப்படி சொல்லுவான். குல் சீரு ஃபில் ஆர்தி சும்மந்துரு கைஃபகான ஆக்கிபத்துல் முகத்திபீன். நீங்கள் உலகத்தை சுற்றி வாருங்கள், அதிலே ஒவ்வொருவதிலும் எப்படி பொய்யர்களுக்கு இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாடம் பெறுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு இடத்தில் சொல்லித் தருகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஃபில் அர்தி ஆயாத்துல் லில் மூகினீன்.
யாருக்கு ஈமான் பலமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பூமியில் நிறைய அத்தாட்சிகளும் படிப்பினைகளும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்கிறான். இப்போ எந்த பயணத்துக்கு மேற்கொண்டாலும் அந்தந்த இடங்களில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நீங்கள் பயணம் செய்யுங்கள், அந்த பயணத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரே இடத்தில் அடைஞ்சு கிடந்தா மனசுக்குள்ள ரொம்ப கவலைமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டு வச்சுங்களேன், எப்பா ரிலாக்ஸ் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிறோம்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பயணத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இன்னொரு ஹதீஸில் இதை சேர்த்தும் வருகிறது, ஜாஹிது, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள், தகன்னமு, உங்களுக்கு கனிமத்து கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், வஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள், தஸ்தகுனு, நீங்கள் தேவையற்றவர்களாக ஆவீர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவித்து காமிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் அது பயணமாக இருந்தாலும் அல்லது போர்க்களத்துக்கு செல்வதாக இருந்தாலும் ஹஜ்ஜு செய்வதாக இருந்தாலும் பயணம் மேற்கொள்ளாமல் நம்மால் செய்ய முடியாது. ஆக மொத்தத்தில் எந்த பயணமாக இருந்தாலும் அந்தந்த பயணத்திற்கு தகுந்து அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் கூலியும் கொடுக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான முஃமின்களே, அப்படி பார்க்கிற பொழுது பயணத்தை மேற்கொள்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஒன்று, பயணத்திற்கு தகுந்த நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், அது போர்க்களத்திற்கு படைகளை அனுப்பினாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுசாஃபிரு யௌமுல் ஹமீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுப்பார்கள், அதில் தான் பயணம் செய்வார்கள். அந்த வியாழக்கிழமையில் தான் போர்க்களத்திற்கு படைகளில் பெரும்பாலும் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாற்று பதிவேடுகளில் நமக்கு காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜ யௌமுல் ஹமீஸ் ஃபி கஸ்வத் தபூக், தபூக் என்ற போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் புறப்படுவதற்கு தேர்ந்தெடுத்த நாள் வியாழக்கிழமை என்பதை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வகான யுஹிப்பு அன் யஹ்ருஜ யௌமுல் ஹமீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எங்காவது வெளியே செல்ல விரும்பினார்கள் என்று சொன்னால் பயணத்திற்கென்று வியாழக்கிழமை தேர்ந்தெடுப்பார்கள் என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ நம்ம எப்படி விளங்கிடக்கூடாது, மற்ற நாளெலாம் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு வரக்கூடாது. பயணம் செய்வதற்கு ஏற்றமான நாள் வியாழக்கிழமை. ஒரு ஆள் புதன்கிழமை மௌத்தா போயிட்டார், இல்லை எங்கள் அஜர் சொன்னார் வியாழக்கிழமை போகிறத சுண்ணத்துட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் மௌத்தானி வியாழக்கிழமை பரப்பு போனால் மௌத்து கபருக்குள்ளே போயிடும், நம்ம வெளியே நின்று பாத்தியா ஓதணும். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பயணத்தை அமைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டால் நமக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் வியாழக்கிழமை பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது தவிர அதை விட்டுவிட்டு திங்கட்கிழமை பயணம் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பயணத்திற்கு தோதுவான நாள், சிறந்த நாள் வியாழக்கிழமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, பயணத்திற்கு புறப்படக்கூடிய நேரங்களில் சிறந்த நேரம் என்னென்று பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை ஸஹர் இப்னு காமிதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் என் உம்மத்திற்கு காலையில் பரக்கத் செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் படை அனுப்பினாலும் கூட காலை பொழுது அனுப்புவார்கள் என்று ஸஹர் இப்னு காமிதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இன்றைக்கி பார்க்குறோம், சொந்த காரான்னு வச்சுங்களேன், நைட்டில் புறப்படுறதை விட அதிகாலையில் ஒரு 3 மணிக்கோ அல்லது ஃபஜ்ர் தொழுது புறப்பட்டோம் அப்படின்னா அது ஓட்டுவதற்கும் நம்முடைய பயண பாதுகாப்பிற்கும் அது ஏற்றமாக இருக்கும். பல பேர் நினச்சிவாங்க அப்படின்னா நைட்டே போயிடலான்னு போயிடுறது,
கொஞ்சம் தூக்கம் அசைஞ்சு வச்சிங்களேன், வண்டி ஓரம் கட்டுறதும் இல்லை. சரி ஒரு அழுத்திடுறாரு. எங்கே அழுத்துறாருன்னா கடைசியாக கபிரிஸ்தானுக்கு போய் சேர்ந்துடுறாரு. இப்போ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பயணத்துக்கு புறப்பட்டால் முடிந்த வரைக்கும் காலை பொழுதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் காலை பொழுது என்பது அது பரக்கத்திற்குரிய நேரம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான மோமின்களே, இப்படி பயணத்திற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை, ஏற்றமான நேரம் காலை பொழுது. அப்படி பயணத்திற்கு நீங்கள் முடிவுக்கு வந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வீட்டை விட்டு நீங்கள் புறப்படுவீர்கள், பயணத்திற்காக புறப்படுவீர்கள். அப்படி புறப்படுகிற பொழுது ஹாய் பாய் அப்படின்லாம் சொல்லாமல் உங்களுக்கு என்ன மார்க்கம் கற்றுத்தருகிறதோ அதை செய்தோம் என்று சொன்னால் அது பாதுகாப்பாக அமையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லித் தராங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஹரஜ மின் பைத்திஹி கால பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்கிற துவாவோடு ஓதிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி துவா செய்வார்கள். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் வண்டியை புறப்பட்டு போயிடுவாங்க, போயிட்டு பாதி தூரம் கழிச்சு திருப்பி வருவாங்க. இந்த ரூட்டில் போனால் ஷார்ட்டாக, இந்த ரூட்டில் போனால் ஷார்ட்டான்னு தெரியாது, புறப்பட்டுருவார். பாதி தூரம் போயிட்டு இப்படி போகிறத விட இப்படி போன ஷார்ட்டாக இருக்குன்னு திரும்பி வருவார். இந்த குழப்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வீட்டை விட்டு புறப்படுகிற பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டு செல்லுங்கள். உங்களுக்கு பயணத்தில் குழப்பங்களோ அல்லது வழி தெரியாமல் தவறிவிடுவதோ நடக்காது, நிகழாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான மோமின்களே, அப்படி பார்க்கிற பொழுது பயணத்திற்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பல ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படி பயணம் புறப்படுகிற பொழுது 2 ரக்காயத்தை தொழுதுவிட்டு செல்வதென்பது சால சிறந்தது என்பதையும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் வாகனத்தில் ஏறிவிட்டால், இப்போ பஸ்ஸு, அப்போது ஒட்டகம், குதிரை இந்த மாதிரி இருந்துச்சு, வாகனத்தில் ஏறிவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபஸம்மில்லா, நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஏறுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அலா வஹ்ரி குல்லி பஈரின், ஒவ்வொரு குதிரையின் மீது அல்லது வாகனத்தின் மீது ஷைத்தான் அமர்ந்திருக்கிறான். நீங்கள் ஏறுகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் அவன் இறங்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான். நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் ஏறுறீங்க அப்படின்னா உங்களோட யார் வர்றா? ஷைத்தான் வர்றான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வாகனத்தில் அது காராக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் பிஸ்மில்லாவை சொல்லி ஏறுவதுதான் சாலச்சிறந்த என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான மோமின்களே, அது மட்டுமல்ல, பயணம் செய்கிற பொழுது தனித்து பயணிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பல பேர் இருக்காங்க, இன்றைக்கி எங்கேயாவது தஞ்சாவூர் வச்சுங்களேன், அல்லது எங்கே ஒரு 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்னா பைக்கில் தனியாக போகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. பல பேரும் போகிறாங்க. ஏன் போகக்கூடாது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தனியாக போவதனுடைய வேதனையும் கஷ்டம் என்ன என்று அறிந்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் தனியாக போக மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹதீஸை பாரதமாக யோசிக்க வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கி நம்ம நிலைமை, இன்றைக்கி வெயில் வச்சுங்களேன், இன்றைக்கி உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் நம்ம பைக்கில் போகிறாருந்தா ஒரு ஆள் ஏற்றிட்டு போக முடிஞ்சு ஏற்றிட்டு போகிறது சிறந்தது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தனியாக போகிறோம், கடுமையான வெயிலாக இருக்குது, ஒரு மயக்க நிலை வந்து விட்டது, கீழே விழுந்து விட்டோம் என்று சொன்னால் கூட ஒருத்தர் இருந்தார் நினச்சிவார், ஒரு தண்ணி கொடுக்குறதுக்கோ நம்மளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறதுக்கோ ஏதோ ஒரு உதவிக்கு ஆகுவார். நீங்கள் தனியாக போனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கீழே ஒன்று கிடப்பீங்களா? போகிற வரவங்க நினைப்பாங்கன்னா, ஓ பாய் தண்ணி அடித்து படுத்திருக்காரு போல் தானே, சரக்கு அடிச்சிருக்கு படுத்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி சரக்கு அடிக்காதவனுக்கு யாரும் இல்லை, அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஹம்ரு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மயங்கி விழுந்தாலும் சரி, நோயாளியானாலும் சரி, போய் பக்கத்தில் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒரு வேலையை குடிச்சிட்டு தான் படுத்திருப்பான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா மனிதர்களும் பெரும்பான்மையாக இஸ்லாமிய சமூகத்தை தவிர, அதிலும் சில பேர் இன்குலூட் ஆகிட்டாங்க, தண்ணி அடிக்காமல் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு ஆனதுனால உடம்பு சரியில்லாமல் கீழே விழுந்தால் கூட, மயக்கத்தில் கீழே விழுந்தால் கூட என்னப்பா ஏதுப்பான்னு கேட்கறதுக்கு மனம் வரவில்லை என்று சொன்னால், அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தனித்து பயணம் செய்தால் அதனால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் என்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தனியாக பயணிக்க மாட்டீர்கள் என்பதையும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தனித்து பயணம் செய்கிறானே அர் ராக்கிபு ஷைத்தானுன், தனித்து பயணிப்பவன் ஷைத்தான் என்று சொன்னார்கள். வர் ராக்கிபானி ஷைத்தானானி, இரண்டு பேர்கள் பயணிப்பது என்பது இரண்டு ஷைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மூன்று பேர் பயணிப்பது தான் உண்மையில் பயணி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்வார் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் பயணிக்கிற பொழுது நம்மோடு கூட்டு சேர்ந்து ஒரு ஜமாத்து போகிறதுன்னு சொன்னால் அந்த ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, அந்த ஒட்டுமொத்த மக்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, தனித்து போவது என்பது அது உண்மையில் கேடு என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மனுஷனுடைய மனோநல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் கூட போனால் நம்ம என்ன வாங்குறோன்னு அவருக்கு தெரிஞ்சிடும், நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோம் அவருக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு எப்பொழுதுமே தனித்திருப்பதற்கே இன்றைக்கு ஆசைப்படக்கூடியவர்களாகிட்டாங்க. ஏன்னா இவர் வாங்குகிற கடையில் 5 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா அவர் வாங்குகிற கடையில் 5 ரூபா அதிகமாக கொடுப்பார். நம்ம வாங்குகிற கடையில் அவரும் வந்துட்டாருன்னா நம்மளை விட அவர் 5 ரூபா சம்பாதிச்சிருவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பொறாமை குணத்தின் காரணமாகவே இன்றைக்கு பயணங்களில் மிகுதமாக தனியாக செல்லக்கூடிய அவல காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான முஃமின்களே, அது மட்டுமல்ல, பயணத்தில் போகிறோம், மேடு பள்ளம் வரதான் செய்யும். மேடு வரும், பள்ளம் வரும். உதாரணத்துக்கு ஏன் கேட்குறீங்க, ரோட்டில் போனோம் அப்படின்னா வேகத்தடைன்னு போட்டிருப்பான். வேகத்தடைங்கிறது வண்டி ஏறி கீழே இறங்கும், அப்படி தானே? அப்படி வேகத்தடை நீங்கள் ஏறினாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பண்பாடு என்ன அப்படின்னா, உயரமான இடத்தில் ஏறுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தக்பீர் சொல்வார்கள், இறங்குகிற பொழுது தஸ்பீஹ் செய்வார்கள் என்று ஹதீஸில் காணப்படுது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து கொடைக்கானல் போய்ட்டு வச்சிங்களேன், மலையில் ஏற வண்டி ஆரம்பித்த உடனே நம்மள்ட்ட என்ன பழக்கம், ஓன்னு ஒரு கத்து. அது எதுக்கு கத்துறான்னு அவனுக்கே தெரியாது. பயத்தில் கத்துறானா அல்ல சந்தோஷத்தில் கத்துறானா அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஏறிட்டே இருக்கும் பொழுது ஓன்னு கத்து அலப்புறம் பண்ணுவான் பாருங்க. கொஞ்சம் வண்டி ஜருக்கடிச்சுன்னு வச்சிங்களேன், அவன் அடி வயரெலாம் கலக்க ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உயரமான இடத்துல ஏறுனா ரப்ப தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்காக ஒரு 50 பேர் பஸ்ஸில் போகிறோம், நம்ம எல்லாம் தக்பீர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹுன்னு கத்தக்கூடாது. ஏன்னா காபீர் பையன் இருப்பான், பார்த்தியாடா துளுக்கனுக்கு தக்பீர் சொல்லி சத்தம் போட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்பான். அவன் வேணுக்கு நினைச்சுவான் ஓ முருகாம்பான். எதுக்கு தேவையில்லாது? ரசூலுல்லாஹ் அதையும் நமக்கு சொல்லித்தராங்க. சஹாபாக்கள் மலையில் ஏறுகிற பொழுது சப்தம் போட்டு அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் ரப்பு ஒன்று செவிடம் இல்லை, நீ மனசில் சொன்னாலும் மெதுவாக சொன்னாலும் அவனுக்கு கேட்கும், அதனால் சத்தம் போட்டு சொல்லாதீங்க. ஏன்னா போர்க்களத்துக்கு போகிறாங்க, மேலே ஏறும் பொழுது எல்லாரும் சத்தம் போட்டு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எதிரி வந்தவன் உஷாராயிருவானா இல்லையா? ரசூல் சொல்கிறாங்க, உன் ரப்பு செவிடம் கிடையாது, நீ மெதுவாக சொல்லுங்கள், தக்பீர் சொல்லுங்கன்னா மெதுவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயரமான இடத்தில் ஏறுகிற பொழுது தக்பீர் சொல்வார்கள், இறங்குகிற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்கிற தஸ்பீகை சொல்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் காணப்படுகிறது. எனவே நாம் உயரமான இடங்கள் ஏறுகிற பொழுது இது மாதிரி பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அந்த பயணம் பாதுகாப்பாக பயணமாக இருக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் வாகனத்தில் ஏறிட்டாங்க அப்படின்னா சுபஹான் அல்லதி சஹர் லனா ஹாதா உமா குன்னா லஹு முக்ரீன் வ இன்னா இலா ரப்பினா ல முன்கலிபுன் என்கிற துவாவை ஓதாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். அது மட்டுமல்ல, இந்த துவாவை ஓதிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்வார்கள். சுபஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. தன் பாவத்தை நினைத்து வருந்துவார்கள், இறைவா என் பாவத்தை மன்னிப்பன் உன்னை தவிர வேறு யாருமில்லை என்று சொல்லி ரப்பிடத்தில் ஒப்படைப்பார்கள் என்றும் ஹதீஸில் காணப்படுகிறது. என்றால் நாம் பயணம் செய்கிற பொழுது மகிழ்ச்சியில் இதையெல்லாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த பயணம் துக்கமாக அமைந்து விட்டாலும் ஆச்சரியமில்லை என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி பயணம் பார்க்கிற பொழுது ஆண்கள் எப்படி தனியாக பயணம் செய்கிறார்களோ அதுபோல் இன்றைக்கி பெண்பிள்ளைங்களை நினைச்சினாங்க அப்படின்னா தனியாக பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லா துசாஃபிர் இம்ராத்தின் இல்லா வ மாஹா மஹரமுன். அவன் துணை மகரமான ஆண்கள் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அது ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, தர்காவுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் மகரமான ஆண்கள் இல்லாமல் பயணம் செய்வது என்பது
பெண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, அபு மஹமூத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, சமயத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நான் கேட்டேன், என்ன அப்படின்னா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை கேட்டுட்டு எனக்கு ஒரு பிரசங்கம் செய்தாங்க. என்ன அப்படின்னா, லா யஹுலு வன்ன ரஜுலும் பி இம்ராத்தின் இல்லா மஹா தூ மஹரமின், ஒரு பெண்மணி ஒரு அந்நிய ஆணோடு இருக்க வேண்டாம், தன்னுடைய மகரமான ஆண்கள் இருந்தால். பயணத்தில் போகிறோம், பல ஆண்கள் வர்றாங்க, நம்ம பொம்பளையும் போகிறாங்க, இப்போ ஆம்பளையும் பொம்பளையும் கலந்து போகக்கூடாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, மகரமான தன்னுடைய கணவரோ அல்லது சகோதரரோ சின்னத்தாவோ அத்தாவோ இந்த மாதிரி மகரமான ஆட்கள் இருந்தாங்கன்னா போகலாம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு சஹாபி எந்திச்சி யார் ரசூலுல்லாஹ், என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, நான் உங்கள் போர்க்களத்துக்காக நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன் மனைவி ஹஜ்ஜுக்கு அனுப்புனியே, கூட மகன் போயிருக்கிறாரா இல்லை சின்னத்தா போயிருக்காரா, மகரமான ஆள் யாராவது போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், என் மனைவி மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, நீங்கள் போர்க்களத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா போர்க்களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ போர்க்களத்துக்கு வர வேண்டாம், ஒன்றும் வர வேண்டாம், ஓ மனைவி ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல அவங்களோட சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போ அப்படின்ட்டாங்க. எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, பெண்ணாக இருந்தால் மகரமான ஆண்கள் இல்லாமல் வெளியே பயணிப்பது என்பது கூடாது. இன்றைக்கி பார்க்குறோம், பஸ்ஸில் போகிறோம், திடீர்னு பார்த்தா ஓயின் சவுண்டு கேட்கும், அடிக்கடி நடக்கும். என்ன அப்படின்னா, சாதாரணமாக புருஷன் கொண்டாடி போயிருப்பான், அந்த பொம்பளை நினச்சோம் அப்படின்னா தலை நிறையா மல்லிகை வச்சுட்டு போயிருப்பான், பின்னால் உட்காந்துருப்பான், அவன் சும்மா இருப்பானா அப்படியே மோந்து பார்த்துட்டே இருப்பான், அப்படியே நினச்சிவானா கையை தெரியாமல் தூங்க விடுற மாதிரி லேசாக தட்டி பார்ப்பான். பொம்பளை சும்மா நினச்சா வச்சுங்களேன், சரி மேட்ரு தான் என்ன செய்யலாம் கை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் நினச்சி அடுத்து கை நோண்டுவான். அந்த பொம்பளை எப்படிடா சொல்லுதுன்னு தெரியாமல் புருஷன் சொல்ல சட்டைக்கு போயிடுவானே, அசிங்கமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி கூறி இருப்பான். இவன் இதுதான் சாக்குஞ்சில் நினைச்சோம் அப்படின்னா கையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எந்த இடத்தை தொடக்கூடாதோ அந்த இடத்தையெல்லாம் தொடர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுவான். பொம்பளை பொறுத்து பார்ப்பாளா, எந்திரிச்சு ஓன்னு கத்துவாளா, புருஷன் நினச்சிவான் என்னடி அப்படிமா, கை போட்டுட்டாங்க, அதை பிடிச்சி அமைக்கிட்டாங்க, இதை பிடிச்சி அமைக்கிட்டாங்க, சண்டை பஸ்ஸுக்குள்ளே. எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, மகரமான ஆண்கள் இருந்தாலே இந்த கேடு என்றால், மகரமான ஆண்கள் இல்லை என்றால் என்னென்ன பிரச்சனை வந்து யோசித்து பார்க்கணும். அதனால தான் என் குடும்பத்தில் நான் என் மனைவி மக்கள்கிட்ட சொல்லுவேன், பயணம் போகும்போது பூ வைக்காதீங்க, அத்தர் தேய்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பூ உங்கள் அழகுக்கு வைக்கிறீங்க, உங்கள் மன சந்தோஷத்துக்கு வைக்கிறீங்க. ஆனால் பின்னால் காமக்கிழவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, காமம் பிடித்த மனிதர்கள் இருப்பார்கள், அவர்களை உங்கள் நறுமணம் சீண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அத்தர் அடித்துக்கொண்டு வெளியே செல்லக்கூடிய பெண் விபச்சாரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அத்தர்னாலும் அப்படித்தான், பூவாக இருந்தாலும் அப்படித்தான். பயணத்தில் முடிஞ்ச வரைக்கும் நறுமணத்தை தவிர்க்க வேண்டும். வேறு சொன்னால் நாம் நறுமணத்தை நல்லதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஆனால் பின்னால் இச்சை உள்ளவர்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இச்சு கொட்டிகிட்டே உட்காந்துருப்பான், நம்மளை எப்படா தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்க நினைப்பான். இதனால் பிரச்சனைகள் பெருசாக போயிடும். அதனால் நாம் மகரம் இல்லாமலும் செல்லக்கூடாது. அதுபோன்று பயணத்திற்கு செல்கிற பொழுது நறுமணங்களை பெண்கள் பூசாமல் செல்வதுதான் சாலச் சிறந்த என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான முஃமின்களே, அதுபோன்று வாகனத்தில் போகிறோம், அது ஒட்டகமாக இருந்தாலும் சரி, குதிரையாக இருந்தாலும் சரி, அல்லது காராக இருந்தாலும் சரி, அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதா சாஃபர்தும், நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால், ஃபஆத்துல் இப்ல, நீங்கள் ஒட்டகத்திற்கு அதற்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுத்து, அது என்ன தீனி திங்குமோ அதை கொடுத்து தண்ணி காட்டுங்க. நீங்கள் ஒரேடியாக ஓட்டுன்னு வச்சிங்களேன், அதுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா உன்னை கீழே கூட தள்ளி போட்டு போயிடும். அதனால் எந்த வாகனமாக இருந்தாலும் அதற்கென்று ஓய்வு வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நல்ல குளுமையான நேரமாக இருந்தால் ரெஸ்ட்டு கூட்டு போங்க. பஞ்சமான நேரமாக இருந்துச்சு அப்படின்னா வேகமாக ஓட்டுங்கண்ணா. ஏன்னா பஞ்சமான நேரத்தில் நிறுத்தி கொண்டு போகணும்னு வச்சிங்களேன், அதுக்கு தீனி நம்மளால் போட முடியாது. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பசுமையான நேரமாக இருந்தால் நிறுத்தி ரெஸ்ட்டு கொடுத்துனுச்சிங்க போங்க. பசுமை இல்லை அப்படின்னா ஒரேடி அனுப்பிச்சிங்க வேகமாக ஓட்டிருங்க அப்படிங்கிறாங்க. இது காருக்கு அப்படித்தாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா ஒரேடி அழுத்தலாம், பிரச்சனை இல்லை. அப்படி அழுத்துகிற பொழுது நமக்கு பலவிதமான களைப்புகள் ஏற்படலாம், அதனால் பலவிதமான ஆபத்து ஏற்படலாம். போகிற இடத்துல ஒரு 2 இடத்துல நிப்பாட்டி அந்த இன்ஜினுக்கு உங்கள் ரெஸ்ட் கொடுத்து நம்ம இன்ஜினுக்கு ஏதாவது ஒன்று போட்டு தூக்கத்தை கலைச்சி போனோம் அப்படின்னா அந்த பயணம் பாதுகாப்பாக இருப்பது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. நீங்கள் செல்லக்கூடிய வாகனத்திற்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டுகளை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல,
போகிற பொழுது நம்முடைய பயணத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போவோம். அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு கண்டுக்காமல் இருக்காதீங்க. அப்பப்போ என்ன செய்யுங்க, உங்கள் பொருளை பாருங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் பயணத்தில் பொருளே கொண்டு வராதவர்கள் இருந்தால் பொருள் கொண்டு வந்தவர்கள் பொருளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்துக் கொள்ளுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான முஃமின்கள், அது மட்டுமல்ல, இப்போ ஸல்லல்லாஹு அவர்கள் பயணத்திற்கு போனார்கள் என்று சொன்னால் இவ்வளோ ஒழுக்கம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பயணத்துக்கு செல்கிற பொழுது அந்த பயணம் இருக்கிறாரே கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாக்கப்படும் ரசூலை சொல்லியிருக்காங்க. அதனால் பயணம் செல்கிறவர்கள் சொந்தம் வந்துட்டு போய் நான் ஊருக்கு போகிறேங்கன்னு சொல்லணும். ஒரு காலம் இருந்துச்சு, ஊருக்கு குஜராத்துக்கு போவார். குஜராத்துங்கிற அப்போ வெளிநாடு மாதிரி. குஜராத்துக்கு போனால் கூட ஊடு ஊடாக போய் மாமாட்ட ஒரு தடவை, மச்சான்ட்ட ஒரு தடவை, அக்காட்ட ஒரு தடவை, எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. சொல்லும் போது அவங்க சொன்ன என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஃபியாமான் இல்லை, அல்லாவுடைய பாதாப்பில் போய்ட்டு வாப்பா, அல்லாவுடைய பாதாப்பில் போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போனவங்க அல்லாஹ்ங்குள்ள 4 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து வந்தாலும் ஆரோக்கியமாக வருவான். இன்றைக்கி நம்ம சொல்கிறது இல்லையா, போய் ஏன் ஆனப்படம் தெரியுது, ஆஹா நேற்று காலில் இங்கே இருந்தார, நைட்டு தாங்க பயணம் போனார், போன நினச்சி முடிஞ்சிச்சு கதை அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, யார்கிட்டையும் சொல்கிற பழக்கமே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. எந்த அளவுக்குன்னா தாய் தாப்பண்டு கூட சொல்கிறதில்லை. ஏன்னா தாய் தாப்பண்டு சொல்லிட்டு போனால் ஏன்னா போன வியாபாரத்துக்கு போனல அது காஸ்தா அப்படின்னு கேட்பாருன்னு சொல்லிட்டு தாய் தாப்பண்டு கூட சொல்ல போகிறதில்ல. இன்னும் சில பேர் இருக்கிறான், பொண்டாட்டிகிட்டே சொல்லிட்டு போகிறதில்ல. கேட்டால் இவள்கிட்ட சொன்னாலும் பம்பு பிடிச்ச வேலை அப்படின்னு நினச்சிட்டு மனைவிட்டு மறைச்சிட்டு போகிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பயணம் என்பது அந்த பயணம் அது கடைசியாக கூட இருக்கலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பயனின் துவாவை இறைவன் தட்டுவதில்லை, கேட்டால் உடனே அல்லாஹ் கபூல் செய்கிறான். இப்போ நாம் போய் சொந்தங்கள்கிட்ட நம்ம துவா செய்ய சொல்லணும், அவங்களும் துவா செய்வாங்க, நாமளும் அவங்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் சொல்லப்போனால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்ராவுக்கு புறப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், உம்ராவுக்கு போகலான்னு இருக்கிறேன், துவா செய்யுங்க அப்படின்னு ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அவருக்கு துவா செய்து மட்டுமல்ல, பெருமான சொன்னாங்க, லா தன்சானா யா அஹி மின் துவாயிக்க, என்னுடைய சகோதரரே நீங்கள் துவா செய்கிற பொழுதெல்லாம் உங்கள் துவாவில் என்னை மறந்துவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு பயனின் துவா எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லித்தராங்க. நிறைய செய்திகள் இருக்குது, பேச முடிய இருந்தாலும் ஒரு முக்கியமான சில செய்திகள் சொல்கிறேன். பயணத்துக்கு புறப்படுறோம் இல்லைங்க, பயணத்துக்கு புறப்பட்டால் நாம் தொழுகை என்பது ஒரு முஸ்லீமாக இருந்தால், வயதுக்கு வந்து இருந்தால், அறிவுள்ளவனாக இருந்தால் தொழுகை கட்டாய கடமை. இப்போ இவர் பயணத்தில் போகும் பொழுது நோன்பு கூட விடுறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் தொழுகை சிரமம் என்று இருந்தால் மார்க்கம் என்ன சொல்லித்தது அப்படின்னா, நீங்கள் 4 ரக்காய் தான் தொழக்கூடிய தொழுகைகளை 2ஆக கஸ்ர் செய்து கொள்ளலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. அந்த வயதில் பார்க்கிற பொழுது ஒரு ஆள் இங்கேருந்து திருச்சிக்கு புறப்புறான்னு வச்சுங்களேன், 400 கிலோமீட்டர். இப்போது ஹனபி மதகபை பொறுத்த வரைக்கும் 80 கிலோமீட்டர் ஒரு ஆள் போகிற முடிவாயிட்டான்னு வச்சுங்களேன், அவர் புறப்பட்டதிலிருந்து லொஹுர் தொழுகை, அசர் தொழுகை, இஷா தொழுகை, இந்த 4 வக்து தான் 4 ரக்காயத்து, அப்படி தானே? இந்த தொழுகை 2 ரக்காயத்தாக தொழுது கொள்ளலாம். இமாம் ஷாஃபி மதுகபாக இருந்தால் 120 கிலோமீட்டர் பயணிப்பவராக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாக குறைத்து கொள்ளலாம். இப்போ அவர் புறப்பட்டு விட்டார் என்று சொன்னால் போகிற வழியில் நம்ம தொழுதரலாம், விளைஞ்சிக்கலாம். இப்போ போகின்ற பொழுது ஷாஃபி மதுகபை சார்ந்தவர் திருச்சிக்கு போகிறாரு, நான் ஒரு 5 நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவில் போனாருன்னா திருச்சியில் இறங்கின உடனே அவர் அந்த ஊருக்காரர் ஆகிறார், அந்த ஊருக்காரராக ஆயிடுறார். அவர் என்ன செய்யணும், லொஹுரை 4ஆக தான், அசரை 4ஆக தான், இஷாவை 4ஆக தான் தொழணும், விளைஞ்சிங்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனபி சார்ந்தவர்களாக இருந்தால் 15 நாள் போய் இருக்க போகிறா அப்படின்னு நினச்சாருன்னு வச்சுங்களேன், 15 நாள் பரிபூர்ணம் 16 நாள் இருக்க போகிறேன் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரும் திருச்சியில் போய் இறங்கணும், என்ன செய்யணும், அவரும் அந்த ஊருக்காரர் ஆகிறார். இப்போ 15 நாளுக்கு உட்பட்டு ஹனபியாக இருந்தால் ஒரு 13 நாள் போகிறான்னு வச்சுங்களேன், அவர் என்ன செய்யலாம், 2 ரக்காயத்தாக 13 நாள் வரை தொழுக்கலாம். ஷாஃபி மதுக்கு போய் சார்ந்தவராக இருந்து அவர் 3 நாள் போய் தங்க போகிறோம் அப்படின்னா அந்த 3 நாள் என்ன செய்யலாம், தொழுகையை கசராக செய்து கொள்ளலாம் என்பதையும் மறந்து விடக்கூடாது. அதே இடத்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு தொழுகை இருக்குது. ஜம்முன்னா ஜம்முன்னு தொழுகிறது இல்லை, ஜம்முன்னா போகிற இடத்துல பயணங்கள் எப்படி அமைன்னு சொல்ல முடியாது. லொஹுரை அசரோடு சேர்த்து தொழுவது, அல்லது அசரை லொஹுரோடு சேர்த்து தொழுவது, அல்லது மகரிபை இஷாவோடு சேர்த்து தொழுவது, இஷாவை மகரிபோடு சேர்த்து தொழுவது. இந்த ஜம்மு தொழுகைங்கிறது ஷாஃபி மதகபில் மட்டும்தான் உண்டு, ஹனபி மதகபில்
கிடையாது அப்படிங்கிறதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான முஃமின்களே, இப்படி தொழுகையை நமக்கு குறைத்து தந்திருக்கார்களே தவிர தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் பயணம் புறப்படுகிறோம், போகிற இடத்துல காஃபிர் நிறைஞ்சிருக்கிறான். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குர்ஆனை கொண்டு போகாதீங்க. ஏன்னா அந்த குர்ஆன் அவள் கையில் கிடைத்தால் அது என்ன செஞ்சிடும், அது மதிப்பில்லாமல் ஆக்கி விடுவார்கள். எனவே எதிரிகள் நிறைஞ்ச இடத்துக்கு என்ன செய்யாதீங்க, குர்ஆனை கொண்டு போகாதீங்கிறாங்க. இந்த ஹதீஸின் பிரகாரம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம அந்த ஊப்பிக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஊப்பி ரொம்ப மோசமான இடமா இருக்குது, அப்படி தானே? முஸ்லீம்களை கண்டாவே அடிக்கிறான், கொள்கிறான். இப்போ இந்த இடத்துல தொப்பி போட்டு போகலாம்னா இதை தவிர்த்து கொள்ள நல்லது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, காஃபிர் நிறைஞ்ச இடத்துக்கு குர்ஆனை கொண்டு போகாதுனாங்களே. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு ஒரு மாற்றார்கள், இன்னும் சொல்ல போனால் நம்ம எதிரியாக பார்க்கக்கூடிய இருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்தில் போயிட்டு உட்கார்ந்துட்டு அல்லாஹ் அக்பர் கத்துறது, அதுபோன்று தொப்பியை போட்டு அடையாளத்தை காமிப்பது, இதை தவிர்த்து கொள்வதுதான் சாலச்சிறந்தது என்பதையும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, பயணத்துக்கு புறப்படும் பொழுது நமக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் அது ஒரு சுன்னத். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் புறப்பட்டார்கள் என்று சொன்னால் ஜம்சம் தண்ணீரை எடுத்துக்கொள்வார்கள். இந்த ஹதீஸுக்கு பிறகு இமாம்கள் எழுதுகிறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் ஜம்சம் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஜம்சம் தண்ணி நோய்க்கு அருள் மருந்து என்றால், எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருள் மருந்தை தன்னுடைய பயணத்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்ற ஹதீஸின் பிரகாரம் நாமும் பயணத்துக்கு தேவையான தைலத்தை எடுத்துக்கலாம், மாத்திரை எடுத்துக்கலாம். இதுவெல்லாம் எடுத்துக்கொள்வது அழகு என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான முஃமின்களே, அது மட்டுமல்ல, பயணத்திற்கு போகின்ற பொழுது நம்ம செல்வந்தராக இருந்தால் ஒரு பணியாளர் கூட்டு போக முடிஞ்சால் ஒரு பணியாளரை அழைத்துக் கொள்வதும் சாலச்சிறந்த என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, எந்த இடத்துக்கு போகிறோமோ, உதாரணம் திருச்சிக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அப்பாடா வந்துட்டா அப்படின்னு எனக்கு சொல்கிறத விட அந்த இடத்தில் நல்லது கெட்டது நமக்கு தெரியாது. இறங்கின உடனே அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் என்கிற இந்த ஹதீஸை, இந்த துவாவை ஓதிக்கொண்டால் அங்கு எல்லாம் நலவாக அமையும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. நிறைய ஒழுக்கங்கள் சொல்லித்தராங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை நம்ம போன பயணத்துக்கு போயிட்டு ஊருக்கு வந்துட்டோன்னு வச்சுங்களேன், வந்துட்டோன்னே ஊர் வந்தால் ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது. அந்த மகிழ்ச்சிக்கு பேர் ரசூலுல்லாஹ் நினச்சுவாங்கன்னா ஒரு ஆடோ ஒட்டகமோ அறுத்து பலியிட்டு கொடுப்பார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. இப்போ நம்ம வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டான்ல, நன்றி செலுத்தி ஒரு நபருக்கோ ஒரு 3 நபருக்கோ நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும், தான தர்மங்கள் கொடுப்பதும் சாலச்சிறந்த என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பயணங்கள் நிறைய போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல அங்கே ஆக்சிடெண்ட்டு, இங்கே ஆக்சிடெண்ட்டு, 10 பேர் சாவு, 50 பேர் சாவுன்னு சொல்லி பேப்பர்லாம் பார்த்துட்ருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி வண்டியில் பெட்ரோல் ஊற்றுறானோ இல்லையோ அவனுக்கு ஃபுல்லாக வண்டியில் பெட்ரோல் ஊற்றிடுறான், விளைஞ்சிங்களா? அதெல்லாம் ஆபத்தாக போயிடுது. அதனால் முடிந்த வரைக்கும் பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த ஒழுக்கத்தின்படி செல்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சென்ற இடங்களில் வென்று மீண்டும் திரும்பி வரக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.